உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்திகள்ல இப்ப நாம பார்க்க போறோம். என்ன சர்வதேச செய்திகள்னா, அமெரிக்கா இரவோடு இரவாக திடீரென நைஜீரியா மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அதற்கான காரணம் பின்னணி என்ன? நைஜீரியாவில் கிறிஸ்தவ சமூக மக்களை கிறிஸ்தவத்தினுடைய அந்த சர்ச் காங்கிரிகேஷன் சென்டர் எல்லாம் குறிவைத்து இஸ்லாமிய IS தீவிரவாதி படுகொலை இயக்கம் மிக கடுமையான தாக்குதல் நடத்தி வந்த நிலையில அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் அமெரிக்காவால் நடத்தப்பட்டிருப்பது இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்க படைகள் IS தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த பல்வேறு இடங்களை குறிவைத்து இந்த தாக்குதலை துல்லியமாக நடத்தியதாக அமெரிக்கர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கடுமையான கோபம் சிரமுற்ற டொனால்ட் ட்ரம்ப், உலகின் எந்த பகுதியில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டாலும், உலகில் எங்கு போர் ஆரம்பித்தாலும் அதை தடுப்பது எனது செயல் என்று கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், மத்திய கிழக்கு பதட்டம் தொடங்கி பல மோதல்களை நான் முடிவுக்கு கொண்டு வர முயன்றிருக்கிறேன், அதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் தன்னை பற்றி சொல்லிவிட்டார். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவே திடீரென இப்போது ஒரு நாட்டின் மீது ஏன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது? இந்த கேள்வி எல்லோருக்கும் நமக்கு எழும். அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காசா விவகாரத்தில் தலையிடுகிறது. அமெரிக்கா உக்ரைன் ரஷ்ய போரை தலையிடுகிறது. அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போரை 30 முறை சொல்லியாச்சு, நான் தான் சமாதானத்துக்கு கொண்டேன்னு. இப்படி அமெரிக்கா உலகின் சமாதான தேசமாக தன்னை அடையாளம் படுத்தி கொண்டிருக்கும் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் நைஜீரியா மீது அமெரிக்க படைகள் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது ஏன்? இதற்கு பின்னணி என்ன? நைஜீரியாவில் வசிக்கும் கிறிஸ்தவ சமூக மக்கள், அவர்களை குறிவைத்துதான் IS பயங்கரவாதிகள், இவர்கள் ஃபண்டமெண்டலிஸ்ட் இஸ்லாமிக் கோர் அடிப்படை பயங்கரவாதிகள் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. அந்த மோசமான தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் இப்போது மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன. இந்த தாக்குதலை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உறுதி செய்தார். அவருடைய அந்த உறுதியின் பால் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நைஜீரியாவில் உள்ள IS படைகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், வடமேற்கு நைஜீரியாவில் செயல்பட்டு வந்த IS பயங்கரவாதிகளை குறிவைத்துதான் தமது இராணுவம் இந்த தாக்குதலை நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறினார். அவர் மேலும் என்ன சொல்றார் அப்படின்னா, முப்படைகளின் தளபதியாக நான் தான் அமெரிக்காவுடைய 3, அதாவது கடற்படை, காலாட்படை, விமானப்படை, எனக்கு தான் பவர் இருக்கு அமெரிக்காவில். எனது உத்தரவின் கீழ் வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள IS பயங்கரவாதிகளை நோக்கி சக்தி வாய்ந்த மிக தீவிரமான தாக்குதல்களை அமெரிக்கா தொடங்கியிருக்கு. இந்த பயங்கரவாதிகள் அங்குள்ள மக்கள், குறிப்பாக அப்பாவி கிறிஸ்தவர்களை குறிவைத்து கொலை செய்து வருகிறார்கள். அமெரிக்கா இந்த தாக்குதலின் மூலம் என்ன சொல்ல வருகிறது என்பதும் நாம் பார்ப்போம். அமெரிக்காவினுடைய தொடர் தாக்குதல்களின் மூலம் பல ஆண்டுகள், ஏன் பல நூற்றாண்டுகளில் இல்லாத அளவிற்கு வன்முறை உச்சத்தை எட்டியுள்ளது. எங்க? நைஜீரியாவில். இது தொடர்பாக நான் பலமுறை எச்சரித்தேன். பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தும்படி, குறைக்கும்படி நான் மிக கடுமையாக எச்சரித்தும் வலியுறுத்தியும் இருந்தேன். இந்த IS பயங்கரவாதிகள் கிறிஸ்தவர்களை படுகொலை செய்வதை நிறுத்தவில்லை என்றார். அவர்கள் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஏற்கனவே எச்சரித்தேன்.
எதையுமே கேட்கல. சோ அமெரிக்கா நேற்றிரவு தனது தாக்குதலை நைஜீரியாவின் மீது நடத்திவிட்டது. வேற வழி இல்லை அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் சொல்கிறார். பல்வேறு இடங்களில் அமெரிக்கா ராணுவம் மிக டிசைசிவ் அட்டாக், துல்லியமான நிலைகளில் தாக்குதல் நடத்த மட்டுமில்ல, அமெரிக்காவால் மட்டுமே இத்தகைய துல்லியமான தாக்குதல்களை தெளிவாக நடத்த முடியும். எனது தலைமையின் கீழ் அமெரிக்கா ஒருபோதும் தீவிர இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அனுமதிக்காது. எல்லாம் இறைவனின் ஆசீர்வாதம் எப்போதும். அமெரிக்கா ஒரு பிளஸ்டு கண்ட்ரி. இறைவனின் ஆசீர்வாதம் எப்போதும் அமெரிக்காவுக்கு இருக்கும். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் உட்பட்ட அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நைஜீரியாவில் பல ஆண்டுகளாக இஸ்லாமிக் இந்த குரூப் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஐஎஸ் ஆதரவு பெற்ற பல தீவிரவாத வன்முறை மத வெறுப்பான குரூப்ஸ் பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக நைஜீரியாவினுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் தான் இவர்களுடைய அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக அமெரிக்கா சர்வதேச மத சுதந்திர சட்டத்தின் கீழ் நைஜீரியாவை மிகுந்த கவலைக்குரிய நாடாக அறிவித்திருக்கிறது. கிறிஸ்தவர்களின் மீது ஒரு ப்ராசிக்யூஷன், துன்புறுத்தல் புகார்கள் நிறைய அதிகரிக்கிறது. இராணுவ நடவடிக்கைகள் திட்டங்களை தொடங்க அமெரிக்க அதிபர் ஒரு பாதுகாப்பு துறைக்கு கடந்த நவம்பர் மாசமே, ஒரு 2 மாசத்துக்கு முன்பே ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார். அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த இராணுவ செயல்பாட்டில் நைஜீரியாவில் இந்த பொகா, அதாவது என்னது, ஐஎஸ் அமைப்பினுடைய செயல் திட்டங்கள், அங்குள்ள கிறிஸ்தவ சர்ச்சுகள், கிறிஸ்தவ பொதுமக்கள் கிட்னாப்பிங், கொலை, இதெல்லாம் என்ன நடக்குது, ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். இதனால அமெரிக்கா வெளிவிவகாரத்துறை விசா கட்டுப்பாடுகளை அந்த நாட்டுக்கு அறிவித்திருந்தது. இரவோடு இரவாக ட்ரம்ப் உத்தரவு என்னன்னா, இந்த கட்டுப்பாடுகளோடு மட்டுமல்லாமல் நைஜீரியாவில் தீவிர தாக்குதல்களை அதிகரித்து விட்டதை அந்நாட்டினுடைய அதிபர் போலா டிபுனு கூட ஒப்புக்கொண்டார். உண்மையிலே போலா டிபுன் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுடைய தாக்குதல்கள் எமது நாட்டின் மீது தொடர்ந்திருக்கிறது என்று அவர் ஒப்புக்கொள்கிறார். தீவிரவாதிகளை ஒழிக்க தனது அரசு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் போலா டிபுனா குறிப்பிடுகிறார். அதே நேரம் தீவிரவாதிகள் கிறிஸ்தவர்களை மட்டும் குறிவைப்பதாக எழும் புகார்களை அவர் திட்டவட்டமாக மறுத்தார். என்ன அப்ப யாரெல்லாம் குறிவைக்கிறாங்க அந்த நாட்டில்? நைஜீரியாவில் முஸ்லிம் நாடு, பெரும்பான்மையாக முஸ்லிம்கள், அதனை அடுத்த கிறிஸ்தவர்கள். போலா டிபுனா என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கே கிறிஸ்தவர்கள் மட்டும் கொல்லப்படவில்லை, முஸ்லிம்களும் கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஆகிய 2 தரப்புமே தீவிரவாதிகள் தாக்குவதாகவும், அதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எங்கள் அரசு எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இப்ப இந்த செய்தியில ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, நைஜீரியாவுடைய போலா டிபுனு உடைய கருத்து ஒரு தெளிவான கருத்து. மெஜாரிட்டேரியன் நைஜீரியாவில் முஸ்லிம்கள் இருந்தாலும் அங்கே கேத்தலிக்ஸ், கிறிஸ்டியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் கிங்ஸை பின்பற்றக்கூடிய அந்த யெகோவாயிஸ்டுக்குள் சொல்லக்கூடிய மற்றொரு மக்களும் இருக்கிறார்கள். எல்லாருமே அங்குள்ள அந்த சமூகம்தான். அவர்களுக்கு பழமையான நைஜீரியன் ட்ரைபல் லாங்குவேஜ் தெரியும். இந்த ஐஎஸ் அமைப்பு ஒரு கொடூரமான பின்னணி கொண்ட அமைப்பு. அபூபக்கர் பாக்தாதி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் தீவிரவாத அவனுடைய அந்த மோசமான செயல்பாட்டில் சிரியாவிலே இது தொடங்கியது. சிரியாவில் ஏராளமான முஸ்லிம்களை இதே அமைப்பு கொண்டது. இந்த அமைப்பு ஈராக்கில் ஏராளமான முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். இதே அமைப்பு இப்போ நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் கொலை செய்கிறார்கள். இது ஆப்பிரிக்காவில் பெரும் மோசமான ஒரு செயல்பாடு. இந்த அபூபக்கர் பாக்தாதியை தாண்டி போகோ ஹராம் என்கின்ற 2005
ஆரம்பிக்கப்பட்ட மற்றொரு இயக்கம் ஆபத்தான இயக்கம். இவர்கள் இளம் பெண் பிள்ளைகளை கடத்துவதை தொழிலாக கொண்ட மோசமான ஒரு சித்தாந்தம் கொண்டவர்கள்தான் இந்த போகோ ஹராம். நாடு முழுவதும் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என இவர்கள் தீவிரமாக போராடி வருகிறார்கள். நாம மதவாதத்துக்கு எதிராக எதிர்க்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அடிப்படைவாதிகளை கருவறுப்பது மிக 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 தேவையான ஒன்று. ஆனால் வெளிப்படைத்தன்மையோடு தான் அமெரிக்கா செயல்பட வேண்டும், செயல்படுகிறதா என்ற கேள்வியை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த IS அமைப்பை ஒழிப்பது மிகுந்த நன்மை பயக்கும். உலகம் முழுவதும் இஸ்லாமிய மதத்தின் பெயரால் தீவிர கடும் போக்கு செயல்பாடுகளையும் சட்டத்தையும் முன்னெடுக்கிற மன நோயாளி அபூபக்கர் பாக்தாதி போன்றவர்களும், பொகோ ஹராம் போன்ற ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் சிறு பிள்ளைகளை எல்லாம் கடத்திக் கொள்வார்களும், பாகிஸ்தானிலே இருக்கும் தெஹ்ரீகே தாலிப் போன்ற அமைப்புகளும் இந்த மண்ணை விற்று என்றைக்கு ஒழிக்கப்படுகிறதோ அன்றுதான் ஆப்பிரிக்காவிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் மத்திய கிழக்கிலும் ஒரு அமைதி ஏற்படும் என்றால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு ட்ரம்புடைய நடவடிக்கை பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் அதற்குள் இருக்கும் சூட்சமும் உண்மைத்தன்மைகள், there should be transparency இருக்க வேண்டும் என உலகம் விரும்புகின்றது. ஆப்பிரிக்க நாடுகளில் இன்றைக்கு பேசப்படாத செய்திகளால மத குழுக்கள், இனக்குழுக்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். நாள் ஒன்றுக்கும் பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள், பிள்ளைகள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே வருகிறார்கள். இப்ப நைஜீரியா வெளியே வந்திருக்கிறது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.